तो பாருங்க फ्रेंड्स நம்ம பாவக்காய் ஃப்ரை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓடியால சொல்லுவாங்க இது என்னன்னா பாவக்காய் கொட்டை भोजा சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லலாம் பாவக்காய் மசாலா ஃப்ரை சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ரெடி ஆகிட்டேன் சமையல் செய்யறதுக்காக. இன்றைக்கி என்ன சமையல்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்ட்டு சமையல்னு பாவக்காயில் செய்யலாம். ஒடிசா ஸ்டைலில் செய்வேன். அது பழைய சோறு சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும் சைட் டிஷ் மாதிரி. என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒடிசா போனாங்கன்னா ஃபஸ்ட்டு அப்போது அங்கே அண்ணி செஞ்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதாவது அடிக்கடி சொல்லுவாங்க அந்த மாதிரி பாவக்காயில் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பாவக்காய் வெண்டைக்காய் வறுவல் அந்த மாதிரில கூட செய்யலாம். அது வாங்க எப்படி செய்கிறா பார்க்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். யார் பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப கசப்பை சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்கன்னா அதே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி செய்யணும். பாவக்காய் மசாலா பண்ணலாம். எப்படி நான் செய்கிறேன் வாங்க பார்க்கலாம். 3 பாவக்காய் எடுத்திருக்கேன். 3 பாவக்காய் இன்றைக்கி சூப்பர் ஒடிசா ஸ்டைலில் செய்யலாம். பாருங்கள், நான் 3 பாவக்காய்க்கு குக்கரில் வச்சு ஒரு விசில் விடுவேன். முதல்ல பாவக்காய் கழுவிட்டு நான் போட போது பாருங்க. இப்போது நான் பாவக்காய் மேலே அந்த பீல் கொஞ்சம் எடுத்துட்டேன். பீல் எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துட்டேன் நான். பீல் ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதுக்கு கொஞ்சம் நான் பீல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு குக்கருக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி போடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணியில் 3 பாவக்காய் போட்டுட்டேன். இப்போ அதில் உப்பு போடலாம். ஏன்னா இப்போ நம்ம உப்பு போட்டால் பாவக்காய் உள்ளே போவோம். நம்ம வறுக்க போது பாவக்காயில் இல்லைன்னா உப்பு அப்படியே வராது. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயில் கழுவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு பாவக்காய் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டுலாம். பாருங்க, குக்கர் வச்சுட்டா ஒரே ஒரு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாவில் என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், மசாலா காக ஒன்று ஜார் எடுத்துட்டா. ஜாரில் ஒரு 2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். உங்களுக்கு நிறைய பாவக்காய் செய்கிறீங்கன்னா நிறைய கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. நான் 3 தான் செய்கிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம். நான் கையில் எடுக்கிறேன், நீங்கள் டீஸ்பூனில் எடுங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம். அப்புறமா குட்டி 2 இது இஞ்சி. அப்புறமா ஒரு 10 பல் பூண்டு. அப்புறமா ரெண்டு காஞ்ச மிளகா. காரம் பார்த்து போடுங்க. இந்த காஞ்ச மிளகா ரொம்ப காரம் இருக்குது, அதுக்கு தான் நான் 2 போட்டேன். இதில் இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க. அது ஊறட்டும். ஜீரகம் கடுகு எல்லாம் ஊறட்டும். அப்போ தான் நம்ம பேஸ்ட் பண்ண போது அது ஃபைன் பேஸ்ட் ஆகும், இல்லைன்னா அரகரான பேஸ்ட் ஆகிடும். அதுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணதுக்கு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். அது ஊறட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரு 90-95% ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நம்ம வறுக்க போது அப்புறமா ஃபுல்லாக குக் ஆகிடும். ரொம்ப நம்ம 2 விசில் 3 விசில் விட்டுட்டோன்னா ரொம்ப பாயில் ஆயிடுச்சுன்னா அப்புறமா நல்லா டேஸ்ட் இருக்காது, குழக்குழன்னு ஆகிடும். எல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 பாவக்காய் நான் எடுத்துட்டேன். இது வேறு ஒரு மீடியம் சைடு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மசாலா பண்ணலாம். ரொம்ப மசாலாலாம் ரொம்ப இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக தான் இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒடிசா போனோன்னா என் அண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நான் இப்போது மசாலா பேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணோம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட் பண்ணோம். அதுக்கு தான் ஊற வைக்கணும். இப்போது மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க. பாவக்காய் ஒரு லெவலுக்கு கையில் பிடிச்ச மாதிரி ஆறிச்சு. நம்ம இதில் என்ன பண்ணலான்னா நைஃபு வச்சுட்டு இப்படி மிடில் கிரிக்குள்ள ஃபுல்லாக அந்த பக்கம் வரைக்கும் வரக்கூடாது. இப்படி தான் பாருங்கள்.
இப்படி தான் கிறுக்கி விடலாம். அப்புறமா இந்த உள்ள விதை இருக்குன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னா இருக்கட்டும். ரொம்ப ஹார்டாக இருக்கே பாவக்காய், ரொம்ப பிஞ்சு பாவக்காய் இல்லை அப்படின்னா சப்போஸ் இந்த விதையில எடுத்துடலாம். இதே ரொம்ப சாஃப்டாக இருக்கு பாருங்க பாருங்க. சாப்பிட்டு எல்லா பாவக்காய் நம்ம கட் பண்ணிடலாம். பாவக்காய் ரொம்ப கசப்பாக சொல்லிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட்றாங்க. இல்லை அப்புறமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டு இது உள்ள போட்டுட்டு வறுக்கலாம். வாங்க பார்க்கலாம். கடாயை இப்போ வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடுகு எண்ணெயில் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், ரொம்ப எண்ணெய் வேண்டாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். நான் கடுகு எண்ணெயில் செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சமையல் எண்ணெயில் செய்யுங்க. நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அந்த எண்ணெயில் யூஸ் பண்ணுங்கள். நான் ஒடிசா ஃப்ளேவருக்காக தான் கடுகு எண்ணெயில் செய்கிறேன். நல்லா சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் புகையில் வருது, தெரியுது தெரியல நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு வெங்காயம் பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாக்கு தேவைப்பட உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் வதக்கலாம். வெங்காயம் பாருங்க கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. 50% வதக்கிட்டு இப்போ அதில் நம்ம மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். சில்லி ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கலருக்காக போட்டுடலாம், இல்லைன்னா ரொம்ப காரம் ஆகிடும். அப்புறமா தனியா தூள் 2 டீஸ்பூன் போட்டுடலாம். அப்புறமா கரம் மசாலா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா கொஞ்ச நேரம் வதக்கலாம். லோ ஃப்ளேமில் வதக்குங்க, இல்லைன்னா மசாலா எல்லாம் கரையிடும். பாருங்க இப்போ மசாலா கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்னா இது போட்டுடலாம். ஜார் கால் விட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றிடலாம். நல்லா இது நம்ம வறுத்துடலாம். எண்ணெய் எல்லாம் பிரித்து வரட்டும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எல்லாம் காஞ்சிச்சு. மஸ்டர்ட் ஸ்மெல் வரணும், சூப்பர் ஸ்மெல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்மெல்லு. நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம பாவக்காய் உள்ள போடலாம். வாங்க, நம்ம பாவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம், இது உள்ள போட்டுடலாம். நிறைய போடுங்க, நல்லா இருக்கும். சாப்பிட டைம்ல நல்லா டேஸ்டா இருக்கும். இப்படி போடலாம் பாருங்க. நீங்க நினைப்பீங்க வறுக்க போது நம்ம வந்துடுமா, வெளியில வந்துடுமா, அதெல்லாம் வராது. சரி, சப்போஸ் உங்களுக்கு அப்படி நினைக்கிறீங்க, ஆமாம் வந்துடும் அப்படி ஒரு பயம் இருக்குன்னா நம்ம நூல் இருக்கோம்னா அந்த நூல் இப்படி சுற்றி கட்டிடலாம். அப்போ வராது, இப்படி மூடி இருக்கும். பாருங்க, ஃபுல் பண்ணிட்டு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, எல்லாம் ஃபுல் பண்ணிட்டு எப்படி இருக்கு, செம்ம டேஸ்டா இருக்கும். என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கடாயை நான் வச்சுட்டா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றலாம். நீங்க சமையல் எண்ணெய் ஊற்றுங்க, நான் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். ஏன்னா ஒடிசா ஃப்ளேவருக்காக நான் கடுகு எண்ணெய் ஊற்றுறேன். நம்ம பாவக்காய் போடலாம். மீடியம் ஃப்ளேம்ல மூடி வச்சு வறுக்கலாம். அப்படி இது பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பராக
வறுத்துட்டோம் பாருங்கள். பாதி இருக்குது, அது எல்லாம் வறுத்துடலாம். டென்டனா நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் ஒடியாவில் சொல்லுவாங்க கொட்டா பூஜா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் ஃப்ரை மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஒடியாவில் சொல்லுவாங்க இது என்னென்னா பாவக்காய் கொட்டா பூஜா சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்ல பாவக்காய் மசாலா ஃப்ரை சொல்லலாம். பாருங்கள் உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ள எல்லாம் நல்லா வெந்துட்டு பாருங்கள். பாருங்கள் மசாலா எல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. யாரை பாவக்காய் சாப்பிட்லன்னா கூட அவங்கள சாப்பிடுவாங்க. இப்போ பார்க்கலாம் என் வீட்டுக்கார சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு. நல்லா டேஸ்டாக இருக்கா? ஒடிசா ஸ்டைல் பாவக்காய். அவங்களே ஃபஸ்ட்டு ஒடிசா போனாங்கன்னா அங்கே அண்ணி செஞ்சு கொடுத்தாங்க தானே, அப்போ தான் சாப்பிடுவேன். நல்லா இருக்க சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி செய்வேங்க. அந்த மசாலா உள்ளே இருக்குன்னா அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு மசாலா. இன்னைக்கு லஞ்ச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார், பழைய சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், பெரண்டாய் சட்னி, அப்புறமா பாவக்காய் மசாலா பாவக்காய். நான் இப்போ சாப்பிட போகிறேன் பழைய சோறு. நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா லைக், கமெண்ட், தென் சப்ஸ்கிரைப் கைஸ். நீங்கள் பழைய மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை என் வீடியோவில் என்னது ஆயிடுச்சா, ஏன் உங்களுக்கு பிடிக்கல, ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4000 வாட்ச் டைமுக்காக நம்மளுக்கு வேணும், வியூஸ் வேணும், அதுக்கு வாட்ச் டைம் வேணும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நம்ம சேனல் க்ரோ ஆகும், மானிட்டைஸ் ஆகும். நீங்கள் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி வீடியோ போடுறதுக்காக எனக்கு ஆசை வரும். என்கரேஜ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். எவ்வளோ கஷ்டப்படுறேன் நீங்கள் தான் பார்க்குறீங்க. பாப்பா வச்சுட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்டு போடுறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கேன். இந்த ப்ளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறோம் புது ப்ளாகில். பாய்.